பல கோடி ரூபாய் பெறுமதியான மின் சாதனங்களை உடலில் ஒளித்துக் கொண்டு வந்த சீன மோசடி கும்பல் கட்டுநாயக்கவில் நடந்த பரபரப்பு சம்பவம். கலைந்தது 11 ஆண்டு கால மௌனம். 93,000 கோடி ரூபாய் சொத்து விவரங்களை சமர்ப்பித்தார் மஹிந்த. பேரதிர்ச்சியில் நாட்டு மக்கள். மனிதாபிமானத்தின் அடையாளம் தொலைந்த பணப்பையை உரியவரிடம் சேர்த்த யாழ் போலீஸ் அத்தியட்சகர் இணையத்தில் பாராட்டு பெறும் விவகாரம். எகிலியகொடையில் கோர விபத்து, கட்டுப்பாட்டை இழந்த புத்தம்புதிய காரால் 6 வாகனங்கள் நொறுங்கின, தப்பிய உயிர்கள். முரண்பட்ட பேருந்து நடத்துனருக்கு ஆப்பு. வடமாகாணத்தில் பணியாற்ற கால வரையறையற்ற தடை. முதல் முறை பெரும் முடிவொன்றை எடுத்த அதிகார சபை. சிறையில் பிள்ளையானுக்கு நேர்ந்த பரிதாப நிலை, அவசரமாக மருத்துவமனையில் அனுமதி. கடும் சோகத்தில் ஆதரவாளர்கள். சோகத்தில் முடிந்த புத்தாண்டு குளியல். தந்தையை காக்கச் சென்ற 3 மகன்கள் ஆற்றில் பலி. கிழக்கை உலுக்கிய பரிதாப சம்பவம். போதைப்பொருள் ஒழிப்பு தகவலாளிக்கு நேர்ந்த கொடூரம். களுத்துறையில் வீட்டுக்கு தீ வைப்பு. பெரிய இடத்திலிருந்து வந்த உத்தரவு. மீண்டும் சீராகிறது எரிவாயு விநியோகம். லிட்ரோ மற்றும் லாப் நிறுவனங்களின் அறிவிப்பு. மட்டக்களப்பு கொலை வழக்கு. நகைக்கடை உரிமையாளர்களுக்கு பிணை, ஏனையோருக்கு விளக்கமறியல். இலங்கையில் கணனி வழி நிதி மோசடிகளை முன்னெடுக்கும் நோக்கில் வருகை தந்ததாக சந்தேகப்படும் 9 சீன பிரஜைகள் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து சுமார் 2,40,20,000 ரூபாய் பெறுமதியான அதிநவீன மின்னணு தொடர்பு சாதனங்களை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைப்பற்றினர். இவர்கள் இலங்கையை தளமாக கொண்டு சர்வதேச ரீதியில் இணையவழி நிதி மோசடிகளில் ஈடுபட திட்டமிட்டிருந்தமை முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள அதிகாரிகள் அவர்கள் கொண்டு வந்த சாதனங்கள் மற்றும் அவர்களின் பின்னணி குறித்து தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர். இலங்கையில் அண்மை காலமாக வெளிநாட்டு பிரஜைகள் சம்பந்தப்பட்ட இணைய மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த சமீபத்திய கைது நடவடிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. மஹிந்த ராஜபக்சவின் குடும்பத்திற்கு சொந்தமான 8 வங்கி கணக்குகளில் 93,000 கோடி ரூபாய் துபாயில் ஒரு வங்கியில் கணக்கில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக 2015 ஒரு தகவல் வெளியானது. குறித்த தகவலானது நல்லாட்சி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட FCID-யினால் வெளிக்கொணரப்பட்டது. ஆனால் அப்போதைய ஆட்சி காலப்பகுதியில் மஹிந்த அரசியல் பலத்தை பயன்படுத்தி குறித்த சொத்து விவரம் பற்றிய தகவலை சமர்ப்பிக்கவில்லை. இந்நிலையில் கடந்த 11 வருடங்களாக சமர்ப்பிக்கப்படாத சொத்து விவரங்கள் பற்றிய தகவலை தற்போதைய ஆட்சியின் கீழ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்துள்ளார். தொலைந்து போன யாழ்ப்பாணவாசியின் பணப்பையை யாழ்ப்பாண பிராந்திய சிரேச போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமகா கண்டெடுத்து உரியவரிடம் கையளித்த நிகழ்ச்சி சம்பவம் பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் கந்தர்மடத்தில் வசிக்கும் ஒருவர் புத்தளம் பகுதியில் 30,000 ரூபாய் பணத்துடன் தனது பணப்பையை தொலைத்துவிட்டு தேடி அலைந்தார். பணி நிமித்தம் புத்தளத்துக்கு சென்று யாழ்ப்பாண பிராந்திய சிரேச போலீஸ் அத்தியட்சகர் பணப்பை ஒன்று வீதியில் விழுந்து கிடப்பதை அவதானித்து அதை எடுத்து விசாரணை மேற்கொள்ளுமாறும் பணித்தார். இந்நிலையில் குறித்த கைப்பைக்குள் இருந்த ஆவணங்களை கொண்டு அது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என்பதை உறுதிப்படுத்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அதை இன்றைய தினம் தொலைத்த பணப்பையை உரிமையாளரிடம் கையளித்தார். எகிலியகொட நகரில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று ஏனைய வாகனங்களுடன் மோதி பாரிய விபத்தை ஏற்படுத்தியது. இதில் ஒரு மோட்டார் சைக்கிள், 3 முச்சக்கர வண்டிகள் மற்றும் 2 கார்கள் என வரிசையாக ஒன்றுடன் ஒன்று மோதி பலத்த சேதமடைந்துள்ளன. அதிர்ஷ்டவசமாக பெரும் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன. மன்னார் பேருந்து நிலையத்தில் சக தனியார் பேருந்து சாரதியுடன் பாரதூரமான முறையில் முரண்பாட்டில் ஈடுபட்ட தனியார் பேருந்து நடத்துனருக்கு வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையால் கால வரையறையற்ற பணித்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் சு விமலேஸ்வரன் தெரிவித்தார். கடந்த 8ஆம் தேதி பேசாலை மார்க்கத்தில் சேவையில் ஈடுபட்டிருந்த மற்றொரு தனியார் பேருந்தின் சாரதியுடன் குறித்த தனியார் பேருந்து நடத்துனர் முரண்படும் காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டிருந்தது. இதை அடிப்படையாக கொண்டு அதிகார சபையால் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளில் குறித்த நடத்துனரின் ஒழுங்கீனமான செயல்பாடு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சர்ச்சைக்குரிய நடத்துனருக்கு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் கால வரையறையற்ற பணித்தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் அவர் வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினூடாக வழி அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்ளப்பட்ட எந்தவொரு பேருந்திலும் பணியாற்றுவதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.
பொது போக்குவரத்தின் போது பயணிகள் சேவையில் ஈடுபடும் தரப்பினரிடையே ஏற்படும் இவ்வாறான ஒழுக்க மீறல்கள், வீதி போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் செயற்பாடுகள், மேலதிக கட்டணம் மறவிடப்படுதல் அல்லது பயணிகள் வேறு ஏதேனும் அசௌகரியங்கள் எதிர்கொண்டால் எவ்வித தயக்கமின்றி தகுந்த ஆதாரங்களுடன் பயணச்சீட்டு ஒளிப்படங்கள் அல்லது காணொலி ஆகியவற்றை 0771909090 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு பொதுமக்கள் உடனடியாக தெரியப்படுத்த முடியும் என வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் திடீர் சுகையினம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு குற்றச்சாட்டு தொடர்பில் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலையில் புத்தாண்டு தினத்தில் நீராடச் சென்றபோது தந்தையின் உயிரை காப்பாற்றச் சென்று 3 மகன்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் சோமாவதிய வனப்பகுதியில் மகாவலி ஆற்றில் கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மாலை நிகழ்ந்துள்ளது. மகாவலி ஆற்றின் வெறுகல் பாலத்துக்கு அருகில் புத்தாண்டில் நீராடச் சென்ற வேளை நீரில் மூழ்கிய 3 சடலங்கள் நேற்று பிற்பகல் கண்டுபிடிக்கப்பட்டன. ஒரு தந்தை மற்றும் அவரின் 4 மகன்கள் புத்தாண்டு தினத்தில் பிற்பகல் ஆற்றில் நீராடச் சென்றபோது தந்தை நீரில் மூழ்கிறார். இந்நிலையில் தந்தையை காப்பாற்ற அவரின் 4 மகன்களும் ஆற்றின் ஆழத்துக்கு சென்றிருந்த வேளை தந்தையும் ஒரு மகனும் உயிர் தப்பிய நிலையில் மற்ற 3 மகன்களும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தனர். காணாமல் போனவர்களின் சடலங்கள் இன்று இரட்டை நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. கொழும்பு தொழில் நிமித்தம் தங்கியிருந்த 4 மகன்களும் சித்திரை புத்தாண்டுக்காக தமது சொந்த ஊருக்கு திரும்பிய போது புத்தாண்டை முன்னிட்டு குடும்பத்தோடு ஆற்றில் குளிக்கச் சென்ற போதே இச்சம்பவம் இடம்பெற்றது. அதேவேளை காணாமல் போனவர்களை காப்பாற்ற கடற்படையிடம் உதவி கேட்டும் முதலைகள் இருப்பதாக கூறி கடற்படையினர் ஆற்றில் இறங்க மறுத்ததாகவும் திரும்பிச் சென்றதாகவும் அங்கிருந்தவர்கள் குறிப்பிட்டனர். ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட தந்தையை காப்பாற்ற ஆற்றில் குதித்து காணாமல் போன 3 சகோதரர்களில் 2 உடல்களை பின்னர் பிரதேசவாசிகள் கண்டுபிடித்தனர். சம்பவத்தை தொடர்ந்து குறித்த பிரதேசம் சோகமயமானதாக தெரிவிக்கப்படுகிறது. களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போரியாவத்தை பகுதியிலுள்ள வீட்டிற்குள் நுழைந்த கும்பல் ஒன்று நேற்று மாலை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளது. வீட்டுக்கு தீ வைக்கப்பட்ட போது அதன் உரிமையாளர், அவரின் தாயார் மற்றும் மற்றொரு நபர் ஆகியோர் வீட்டுக்குள் இருந்ததாக தெரிய வந்துள்ளது. இதன்போது அவர்களில் ஒருவருக்கு லேசான தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளன. சுமார் 1 கிலோகிராம் ஹெரோயினுடன் 3 சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு சுமார் 1 மாதத்துக்கு முன்பு போலீஸ் சிறப்பு அதிரடிப்படைக்கு தகவல் அளித்த நபருடைய வீட்டுக்கு இவ்வாறு தீ வைக்கப்பட்டுள்ளது. களுத்துறை தெற்கு போலீஸ் உள்ளிட்ட பல்வேறு போலீஸ் படைகள் இந்த சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றன. களுத்துறை வானகர சபையைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர். விபத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புத்தாண்டு விடுமுறை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட எல்பி எரிவாயு கையிருப்பு விநியோகம் இன்று முதல் மீண்டும் தொடங்கும் என எரிவாயு விநியோக நிறுவனங்கள் அறிவிக்கின்றன. அம்பாந்தோட்டை உள்ளிட்ட முனையங்கள் வழியாக கையிருப்பில் உள்ள 5000 மெட்ரிக் டன் எரிவாயு இன்று சந்தையில் வெளியிடப்படும் என லாவ் ஹேஸ் PLC அறிவித்துள்ளது. அத்துடன் லிட்ரோ ஹேஸ் நிறுவனமும் தங்களின் விநியோகப் பணிகள் இன்று முதல் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் உறுதிப்படுத்துகின்றன. மட்டக்களப்பில் பரபரப்பை ஏற்படுத்திய பெண்கள் கடத்தல் மற்றும் கொலை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்கள் 4 பேரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கவும் நகைக்கடை உரிமையாளர்களை பிணையில் செல்லவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்று நீதிமன்றத்துக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட போதிலும் சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனா தர்சினி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்பொழுது சந்தேக நபர்களிடமிருந்து நகைகளை கொள்வனவு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட 2 நகைக்கடை உரிமையாளர்களையும் பிணையில் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். ஏனைய 4 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரையில் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். கடந்த மாதம் 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பிரதேசத்தில் உள்ள பாழடைந்த கிணறொன்றிலிருந்து பவனத்தீவு கொத்தியாப்புலை பிரதேசத்தைச் சேர்ந்த 26 வயது இளம் தாய் ஒருவர் உயிருடனும் ஏற்கனவே காணாமல் போனதாக கருதப்பட்ட மற்றொரு பெண் சடலமாகவும் மீட்கப்பட்டதோடு அந்த இளம் தாயின் 3 வயது சிறுமி கொத்தியாப்புலை வயல் பகுதியில் உயிருடன் மீட்கப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான காவல்துறை குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இந்த விசாரணையின் அடிப்படையில் வவுணத்தீவு காஞ்சனகுடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதான பெண், அவரின் 34 வயதுடைய கணவர், 22 வயதுடைய கணவரின் தம்பி மற்றும் கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்களை வாங்கிய 2 நகைக்கடை உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் மயக்க மருந்துகளை பெற்றுக் கொடுத்த முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் மருந்துகளை விநியோகித்தவர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பல கோடி ரூபாய் பெறுமதியான மின் சாதனங்களை உடலில் ஒளித்துக் கொண்டு வந்த சீன மோசடி கும்பல் கட்டுநாயக்கவில் நடந்த பரபரப்பு சம்பவம்.
கலைந்தது 11 ஆண்டு கால மௌனம். 93,000 கோடி ரூபாய் சொத்து விவரங்களை சமர்ப்பித்தார் மஹிந்த. பேரதிர்ச்சியில் நாட்டு மக்கள். மனிதாபிமானத்தின் அடையாளம் தொலைந்த பணப்பையை உரியவரிடம் சேர்த்த யாழ் போலீஸ் அத்தியட்சகர். இணையத்தில் பாராட்டு பெறும் விவகாரம். எகிலியகொடையில் கோர விபத்து. கட்டுப்பாட்டை இழந்த புத்தம்புதிய காரால் 6 வாகனங்கள் நொறுங்கின. தப்பிய உயிர்கள். முரண்பட்ட பேருந்து நடத்துனருக்கு ஆப்பு. வடமாகாணத்தில் பணியாற்ற கால வரையறையற்ற தடை. முதல் முறை பெரும் முடிவொன்றை எடுத்த அதிகார சபை. சிறையில் பிள்ளையானுக்கு நேர்ந்த பரிதாப நிலை. அவசரமாக மருத்துவமனையில் அனுமதி. கடும் சோகத்தில் ஆதரவாளர்கள். சோகத்தில் முடிந்த புத்தாண்டு குடியில். தந்தையை காக்கச் சென்ற 3 மகன்கள் ஆற்றில் பலி. கிழக்கை உலுக்கிய பரிதாப சம்பவம். போதைப்பொருள் ஒழிப்பு தகவலாளிக்கு நேர்ந்த கொடூரம். களுத்துறையில் வீட்டுக்கு தீ வைப்பு. பெரிய இடத்திலிருந்து வந்த உத்தரவு. மீண்டும் சீராகிறது எரிவாயு விநியோகம். லிட்ரோ மற்றும் லாப் நிறுவனங்களின் அறிவிப்பு. மட்டக்களப்பு கொலை வழக்கு. நகைக்கடை உரிமையாளர்களுக்கு பிணை. ஏனையோருக்கு விளக்கமறியல்.